குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக க்ரோவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன ஒரு போர்ட்ஃபோலியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப சின்னது. நான் 6 மந்த்துக்கு முன்னாடி தான் என்னுடைய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் எனக்கு கை கொடுத்ததுனால எனக்கு என்னோடய சின்ன போர்ட்ஃபோலியோ இப்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன மாதிரி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் இப்போது காமிக்கிறேன். ஸோ க்ரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோல்டிங்ஸ்லாம் எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்மாலஸ்ட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 26,387 அப்படின்றதுக்காக ஒரு வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரிட்டர்ன்ஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹1000 கிட்ட எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒன் டே ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹221 இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் இந்த ரிட்டர்ன்ஸ் நிரந்தரமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமும் மார்க்கெட் ஏறும்போதும் இறங்கும்போதும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் இருந்தும் எனக்கு மைனஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எந்த ஷேர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த ஐடிசி ரொம்ப சீப்பர் ரேட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட்டில் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 399, 398, 411, 49, 47 இந்த மாதிரி ரேட்லலாம் நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு 25 ஷேர்ஸ் இதில் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ எப்பப்போ வாங்கினேன், என்னென்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 421 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். 418 இருக்கும்போது ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் எல்லா ஷேருமே பை பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அதிக வேல்யூ இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி. ஏன் ஐடிசி நான் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டிவிடெண்ட்ஸ் இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் ஐடிசின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதோடைய ரெவென்யூஸ் பாதி சிகரெட்ஸ் மூலிமா வரக்கூடிய ரெவென்யூஸ் தான். அண்ட் இப்போ அவங்க எஃப்எம்சிஜிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்குன்றதுனால என்னுடைய ஒரு அசப்ஷன்னால் நான் இந்த ஐடிசியை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஐடிசி ஏன் கன்சிடர் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த் பிஃபோர் ஐடிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதாவது ஒரு 6 மந்த் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 478 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அது க்ரோ ஆனாலுமே எனக்கு ஒரு ₹10 ஏறினாலுமே எனக்கு அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால் ஐடிசியை நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அதிக வேல்யூ இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ ஏன் இதை அதிகமாக நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 இயர் பேக் டிசிஎஸ் உடைய ஷேர் மதிப்பு பார்த்தீங்கன்னா 4,400. ஸோ சம் ஃபாரின் ப்ராப்ளத்தினால இப்போ டிசிஎஸ் ரெகுலராக விழுந்துட்டுருக்கு. பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக டிசிஎஸ் 4,000 அபோவ் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் டிசிஎஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 2வது மேஜர் அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது அதிக வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. சேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே அப்படி தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலாக நான் 3 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 ஷேர்ஸ் போனஸ்னால் ஸ்ப்ளிட் ஆகி இப்போ ஒரு ஷேருமே 1:1 போனஸ் கொடுத்ததுனால எனக்கு 6 ஷேர் கிரெடிட் ஆகிடுச்சு. அந்த 6 ஷேரில் நான் ஒரு ஷேரை சேல் பண்ணதுனால என்கிட்ட இப்போ 5 ஷேர்ஸ் இருக்குது.
ஸோ இந்த 5 ஷேருமே வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் போகுது. பிகாஸ் நான் வந்து இதை சீப்பர் ரேட்டில் தான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 ஷேர்ஸில் வந்து இந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ பட் இப்போ போனஸ் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் ஷேருடைய ப்ராஃபிட் ஏறினதுனால இதுவுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் வந்து தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கிறதுனால ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து 1/4 மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 1 வீக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே ஐசிஐசிஐ வந்து 1436 அப்படின்ற ஒரு ரேட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது அந்த 1436 அப்படின்ற ரேஞ்சுக்கு போனாலுமே எனக்கு நான் வாங்கின ரேட்டில் இருந்து 50% அதாவது ஒரு 20%ஆவது எனக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸோ இப்போ தொடர்ந்து இது விழுந்துட்டுருக்கு. பட் வித்தின் 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. ஸோ இதுவுமே 900 மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக 28 ருப்பீஸுக்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து 100 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ஒன்ஸ் அதை செல் பண்ணி வித்தின் த 1 மந்த்துக்குள்ளே ஷேர் ப்ரைஸ் வந்து டபுளாக வந்து ஆகிடுச்சு. அதாவது டபுள் மீன்ஸ் நான் ஹோல்ட் பண்ண அமௌண்ட்டில் இருந்து 10 ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இங்கேயே பார்க்கலாம் 28 ருப்பீஸுக்கு அதை நான் வாங்கும்போது வச்சுருந்தேன். அதாவது 100 ஷேர்ஸ் வந்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு ஷேர் தான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 38. ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கில் இது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி பொறுமை இல்லாமல் ஒரு ஷேர்ஸை வந்து சேல் பண்ண இது பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ் வந்து டீமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் 2 ஷேராக உங்களுக்கு வந்து வரும் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான டீமேஜர் வந்து இன்னும் எனக்கு கிரெடிட் ஆகலை. ஒன்ஸ் அது கிரெடிட் ஆன பிறகு இந்த போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஆட் ஆனோடனே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான் ஷார்ட்டான ஒரு ஹோல்டிங். ஸோ நான் டெய்லி இதுக்கு மேலே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம், இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 1 ஷேரை வந்து பை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டார்கெட் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து 1 lakh ருப்பீஸே கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களுமே இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நீங்கள் எதனா ஷேர்ஸ் வாங்குறதா இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் எதனா ஷேர்ஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.